எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பொட்டு வெடிக்கோட எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோங்க. எங்கள் சின்ன பையன் ஆதியோடைய கனவு, ரொம்ப நாள் கனவு நிறைவேறிடுச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி போக போகிறானுங்க. போயிட்டு வந்துட்டு என்ன விஷயம் என்னங்கிறத சொல்கிறேங்க. இப்போ லேட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து பாய் வேறு குளறி குளறி வருது. அவசரம் ஆயிடுச்சுங்க. அதனால சரி போகிற வழியில பார்த்துட்டு அங்கே நேரம் இருந்தால் சொல்கிறேங்க, இல்லைன்னா போயிட்டு வந்துட்டு சரி பொட்டி பிடிக்கல மேடம் வண்டியில் வை. ஆமாங்க, லேட் ஆகிடுதுங்க. மணி 8:30 ட்ரெயினுங்களாம்மா. நீங்கள் பேசாமல் டெல்லியே போயிரு அவங்க கூடயே. ரொம்ப சந்தோஷமாக போயிடுவேன் விட்டீங்கன்னா. நீங்கள் சரின்னு சொன்னால் போயிடுவேன் நான். பாருங்க, இதுதான் எங்கள் சின்ன பையனுங்க. நிறைய பேர் உங்கள் பையனை காட்டுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இவர் தான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இப்போ காத்துட்ருக்குறோம். டெல்லி போகிற ட்ரெயின் வந்து இன்னும் வந்து சேரலைங்க. டெல்லி போகிறதுக்காக நாங்கள் 2 பேர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் வழி அனுப்புறதுக்காக. என்னுடைய பெரிய பையன் டெல்லியில் கொண்டு போய் சின்ன பையனை விட்டு வரதுக்காக வந்திருக்காங்க. சின்ன பையன் அவளோட ட்ரெயினை காத்துட்ருக்குறான். ஏஞ்சலி, நீயும் போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வாவே. ஒரு 6 மாதம் கழிச்சு வா போயிட்டு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, மரஞ்செடி கொடிகள்லாம் வேற காய்ச்சி போயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் விட்ட இன்னைக்கு பந்தல் கடியில் எப்படி காய வச்சிங்க அந்த மாதிரி காய வச்சு போடுங்க. காய்ச்சலும் பாய்ச்சமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து டெய்லி தண்ணி விடணும்னு நினைக்கிறேன். காய வச்சு கிட்டத்தட்ட வந்துருச்சு. போய் டெல்லியிலும் ஒரு குத்தைக்கு ஒரு தோட்டத்தை பிடிச்சி அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரு. சரி, டெல்லியில் யாராவது இருந்துச்சு. இதா கொண்டா பையன் இல்லை ஏற்றி கொடு. ட்ரெயின் ஏறுறாங்க. என்னோட சந்தை 2 பேருமே. சரி பாய், பார்த்து போய். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு போட்டு ரயில் வர்றதுக்கு 9 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. வீடு வந்து சேரும்போது 10க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இன்றைக்கி மறுபடியும் மத்தியானமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக்கிதுங்க. அதனால சரி இனி வீடியோவை எடுத்து பாக்கி போட்டுடலாம் அப்படின்னு. நிறைய பேர் உறவுகளில் பையனை காட்டுங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. எத்தனை பசங்களும் கேட்டுருந்தாங்க. எங்களுக்கு காட்டணுன்னு ஒரே ஆசைங்க, பசங்களை காட்டணுன்னு. அவங்க எதுவும் தெரியல, வெக்கப்பட்டுக்கிறாங்க வீடியோக்குள்ளே வர்றதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக ஏதோ வாசாமி எல்லோரும் பார்க்கணுங்கிறாங்களே, நம்ம ரகசியமாகவே இருக்கிற மாதிரி தெரியும், முகத்தை காட்டுங்க எப்படியோ கெஞ்சி மாஸ்க்கு போட்டு வந்துட்டானுங்க. பழைய ஃபோட்டோவை எடுத்து காட்டுங்க, முதல்ல சின்ன பையனாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை காட்டிருங்கண்ணா. இல்லை பரவாயில்லன்னு சின்னவன் வந்துட்டா பெரியவன் அதுக்கும் வரமாட்டேன்னு ஒரே. 2 பசங்க, பெரியவன் அருண்ங்க, சின்னவன் ஆதி. பெரியவன் வந்து கோயம்புத்தூரில் பொருளாதாரம் படிச்சுட்டு இப்போ சென்னையில் ஒரு துறை சார்ந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. சின்னவன் பெங்களூரில் ஒரு காலேஜில் இளநிலை படிப்பு முடிச்சுட்டு பிசிஏன்னு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ அவனே தான் அதையும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் இப்போது டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு சட்டம் படிக்கிறதுக்காக போயிருக்கானுங்க. அவனோட வழி அனுப்புறதுக்காக போகிற சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுதுங்க. அது கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுங்கிறதுனால பிசிஏ எடுத்துகிட்டு அப்புறமா எல்எல்பி படிக்கிறதுக்கு பதிலாக பிசிஏ படிச்சுட்டு அப்புறம் எல்எல்பி படிச்சுக்கிறேன் அப்படின்னா இன்னும் 1 வருஷம் அதிகமாகுங்க. பிஏ எல்எல்பி படித்தா 5 வருஷத்துல முடிஞ்சிடும். இது 6 வருஷம் ஆகுங்களாமா. அப்புறம் இதுலேயும் என்னாச்சுங்கன்னா போன வருஷமே முடிச்சுட்டானுங்க பிசிஏ. பெங்களூரில் அங்கே தான் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கான இதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போகும்போது என்னாச்சுங்கன்னா உடம்பு சரியில்லை, வாந்தியாகி ஒரு மாதிரி மயக்கமாயிருச்சு. போய் அங்கே உட்காந்து எழுத முடியலிங்க. அப்புறம் திரும்பி வந்து ஒரே அழுக, இந்த மாதிரி எழுத முடியலன்ட்டு. சரி வாசாமி, நாம் வேறு காலேஜ் பாரு, உனக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ பாரு, நாங்கள் படிக்க வைக்கிறோம் உன்னைய அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் டெல்லி யூனிவர்சிட்டியாக தான் போவேன், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன், அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் என்ட்ரன்ஸ் எழுதிக்கிறேன் அப்படின்னானுங்க. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த
இதிலேயே பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பெரியவன் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டிங்க. நம்மளுக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லை, இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் 2 பேருமே அந்த விஷயத்தில் என்ன மார்க் வாங்கிட்டு வர்றான், எத்தனை மார்க் வாங்குறான், அதில் கையெழுத்து போடுற போது மிரட்டோன்னு அப்படிங்கிற தன்மையெல்லாம் 2 பேர்த்துக்கும் இல்லைங்க. இருந்தாலும் நல்ல மார்க் தான் 2 பேருமே. ஓரளவுக்கு நல்லா வாங்கிட்டு வருவாங்க. டாப்பர் தான் வருவாங்க. பெரியவனு கூட அவன் படிக்கிற ஸ்கூலில் 10th ஸ்கூல் டாப்பருங்க. அதுக்காகவே அந்த +1 +2 அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்கூல்லையே ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க. புக்கில் இருந்து ஹாஸ்டலில் தங்கின செலவு கூட காசு வாங்கலிங்க அவனுக்கு. அதனால் பெரியவனுடைய வழிநடத்தலையே சின்னவனுமே அந்த 1 வருஷம் கேப்பில் இன்டர்ன்ஷிப்பில் திருநெல்வேலியில் ஒரு அமைப்புங்க, இயற்கை வரலாற்று அமைப்புங்க. அந்த நிறைய இயற்கை சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு வருஷ காலம் இன்டர்ன்ஷிப் முடித்தானுங்க. அது அவனுக்கும் ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க. ஆமாம், இன்னும் உலகத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்குமே பல்வேறு கோணங்களில் நிறையா வாய்ப்பு கிடைச்சிதுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் இப்போ பரீட்சை எழுதி நுழைவுத் தேர்வு எழுதி இப்போ டெல்லிக்கு சட்டம் படிக்க போகிறானுங்க. இதில் கட்டாப் வந்து 170ங்களாம்மா, இவன் 205 வாங்கிட்டாங்க மார்க்கு. அது ரிசல்ட் வர்ற அன்னைக்குன்னா காலை வர்ற தேதி அறிவிச்சிட்டாங்க. 2 நாளாக தூங்கவே இல்லைங்க. அப்புறம் பார்த்தா காலையிலேயே போடுவாங்கன்ட்டு காலையிலேருந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருந்தாங்க சாப்பிடாம. நைட்டு 12க்கு தான் ரிசல்ட்டே ஓட்டாங்க. அது வரைக்கும் ஒரே பரபரப்பு. ரிசல்ட் தெரிஞ்சது அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய்த்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தான். அது நிறைவேறிச்சு அப்படிங்கிறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இது எல்லாமே அவங்க அண்ணன் வழிகாட்டல் தான். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவே போக வருவாலும் ரயிலில் போனதும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் போனது இல்லைங்க. நான் இவரும் கூட ஒரு 2-3 தடவை இங்கே கேரளாவுக்கெல்லாம் போனாங்க. எனக்கு அதுவும் இல்லை. அன்னைக்கு தான் நானே முதல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போகிறேன் பாருங்க. ஃப்ளைட்டில் வேணும் ஒரு தடவை சின்னவன் வந்து சென்னையில் ஒரு கோச்சிங்காக ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்க்கறதுக்கு வேண்டி அது ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே ஃப்ளைட்டில் போட்டு அப்புறம் திரும்பி பஸ்ஸுக்கு வந்துட்டாங்க. திரும்பி இன்னும் ரயிலில் போனதில்லை. அப்புறம் பெங்களூரில் போய் மெட்ரோ ரயிலில் வேணால் அவனை பார்க்கறக்கு போன போது அங்கே படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு ரவுண்டு அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வந்தாங்க. மெட்ரோவில் போனது இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் முதல் முறையாக போனதுங்க இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நீ இப்படி உண்மையை சொல்லிட்டே இல்லையா, நிறைய உறவுகளில் என்னை சத்தம் போடுவாங்க. ஏயா கல்யாணமாகி 10-30 வருஷமாச்சு, சம்சாரத்தை ரயிலும் கூட கூட்டிகிட்டு போலியா? ரயில் போறக்கான வாய்ப்பு, ரொம்ப தூரம் எங்கேயாவது போகிறதுனா ரயில் போறக்கான வாய்ப்பு. நம்ம சொந்தங்க எல்லாருமே அப்புறம் நம்மளை சுற்றியே இருக்கிறதுங்களாச்சு, அதனால் அதுக்கு போகிறக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் மலைப்பகுதிகளுக்கு தான் நாங்கள் பெரும்பாலுமே அந்த சுற்றுலா இங்கேயும் போவாங்களே காட்டுகளுக்குள்ளே, அதனால் அங்கெல்லாம் ட்ரெயினுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்களா, அதனால் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்புறம் அதனால் போங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து போய் காலேஜ் வரைக்கும் விட்டுட்டு காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு ஒரே ஆசைங்க. அவன் இப்போ வந்தீங்கன்னா எனக்கும் புதுசு, நீங்களும் சுற்றி பார்க்கறக்கு நான் கொஞ்சம் பழகிட்டேன்னா சுற்றியும் பார்ப்பேன். இப்போ எதுக்கு நீங்கள் கஷ்டம் உங்களுக்கு வந்துட்டு திரும்பி வர்றதுக்கு, அதனால் நான் போய் பழகிக்கிறேன், அப்புறமா வாங்க அப்படின்னு எப்படியாவது ஒரு தாட்டி டெல்லியில் போய் பட்டம் வாங்குவானு இல்லையா, பட்டம் வாங்குற போது போயிடல விடு. பட்டம் வாங்குறது இல்லைன்னா இடையில ஏதாச்சும் போகிறக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் நம்ம போகணுங்க அப்படிங்கிறது ஒரு ஆசை. அது எப்போ நம்மளுக்கு அந்த ஆசை நிறைவேறுன்னு தெரியலீங்க. மொத்தத்தில் டெல்லி போய் சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, காலேஜுக்காவது நம்மளைத்தான் காலேஜுக்கு போகலன்னா பையன் படிக்கிற காலேஜாவது பார்க்கலாம்ல. ஒரு 2 வருஷம் நீயும் போய் அங்கே படியே, முதியோர்களுக்கான ஒரு பட்டப்படிப்பு நடக்குதாமாங்க சொன்னாங்க வந்து உங்ககிட்ட. பேப்பரில் பார்த்தேன் நான். அதான் நீங்கள் போயிட்டீங்க, சரியா இருக்கு. நீங்க முதியோர் இல்லையா? இளமை கொஞ்சம் வேலையாயிடுச்சு, மற்றபடி நான் முதியோர் இல்லை. நல்ல விதமாக சட்டம் படிக்கிறதுக்குமே பெரிய பையன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறக்குமே உங்களுடைய வாழ்த்துதல் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியம் தேவைங்க. ரொம்ப நன்றிங்க.